மரியாதைக்குரிய திரு கே பாக்கியராஜ் அவர்களை உங்கள் முன் அழைக்கிறோம். இயக்குனர் பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பெஞ்சமின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீசை ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காதல் சுகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காதல் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தெனாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்க அப்பா இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய திரு டைமண்ட் பாபு எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறோம். PRO சங்க தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாபா லட்சுமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கராத்தே ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜாதி ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சின்ராஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அலகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செந்தூர் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செந்தூர் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே தேடிக்கொள் என்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் வழியில் இப்போது வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். செந்தூர் பாண்டியன் நிறுவன தலைவர், சர்வதேச கலாம் அறக்கட்டளை சார்பில். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகரான சதீஷ் வர்கீஸ் அவர்களை இந்த நேரத்திலே அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நல்ல ஒரு பலத்த கைதட்டல்களை நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். அடுத்ததாக அவருக்கு நற்பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனிஷா சதீஷ் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு கலாம் சார் சொன்னது மாதிரிதான், எப்படி கழுகு மேகத்துக்கு மேல பறக்குமா, மழையை தவிர்க்கிறதுக்கு மேகத்துக்கு மேல பறக்குமா. சோ அதே மாதிரி தன்னுடைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. சோ ஆகாயத்துல நல்ல மலையிலலாம் போய் இது பண்ணாங்க. அது உண்மையிலே அவருடைய உச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு இந்த நேரத்துல போயிருக்கிறான்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சாட்சியாக அமைகிறது. அருமை பாப்பா லட்சணா ரிஷி அவர்களை அன்போடு வரவேற்பதில் நல்ல ஒரு பலத்தை கொண்டு வருவார். உண்மையிலே தைரியம் வேண்டும். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர், சினிமா துறையில பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இந்த லட்சணா ரிஷி குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல இன்னும் அவருக்கும் கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டல் கேட்டு நான் வாங்க வேண்டியதா இருக்கு, எல்லாரும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. நீங்க நல்ல கைதட்டலாம். அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான திரு பேரரசு அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக திரு பெஞ்சமின் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அடுத்ததாக மீசை ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக காதல் சுகுமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக தென்னாலி அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அதற்கு பிறகு சின்ராஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நல்ல கைத்தட்டெல்லாம் இன்னும் கைத்தட்டு குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக நடி சுமதி அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக ஸ்ரீதேவி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு இசை, அதாவது இந்த நிகழ்வுல இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நன்றாக இசையமைத்திருக்கக்கூடிய சந்தோஷ் சாய் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் டைமண்ட் பாபு அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அழகேஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். திரு சவுந்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு பாபா லட்சுமணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு அதன் கராத்தே ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு ராஜாத்தி ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மீடியா அதாவது யூடியூப் சேனல் மீடியா எல்லாருமே வந்திருக்கீங்க. சோ நீங்க தான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகமாக இருந்து ஆதரவு தர வேண்டும் என்று கூறி உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களை நான் உயிரிலும் அதிகமா நேசிக்கிற என்னோட அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா பாக்கியா சார் அவங்க தான் என் பொண்ணை ஒரு 9 மாசத்துல ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லயே அவங்க வருவாங்க அப்படிங்கிறது வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவா இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரும் துளசி பழனிவேல் சார். ஆமா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால என்னால் தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாக்குள்ள இது பண்ண முடியல. அதனால என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இது நான் என்னோட அப்பா ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமா எழுதுன ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மக்கள் தொடர்பாளர் திரு பெருதுளசி பழனிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிறைய பேர் வாழ்த்த வந்திருக்கிறதால ஒரு சில வார்த்தைகள் வாழ்க்கை அந்த குழந்தை பேசுமாறு அழைக்கிறோம். நடிகர் பெஞ்சமின் அவர்களை முதலில் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற அதற்கு மரியாதைக்குரிய எங்கள் இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்பமுறை ஏற்படுத்தி தந்த அதற்கு மரியாதைக்குரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்க அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க. அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீ வருது சிறப்பு சேர்த்துன அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். திரு வி.சி. ராஜேந்திரன் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை வந்திருக்கும் முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், திரு பேரரசு சார் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்களுக்கும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, சோசியல் மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். மாஸ் மீடியா இந்த சினிமாவை வச்சு நிறைய ஆட்சிகள் வந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அந்த சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. அந்த சினிமாவில் நாம எல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து அடையார் பிலிம் இன்ஸ்டிடியூட் டைரக்ஷன் பாக்யராஜ் சாரோட படங்களை எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டி அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. சார் படத்துல நான் வந்து நடிக்கல, பட் சாரை வந்து நான் வந்து தூரமா பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஒரு பெரிய கொடுப்பனை என்னன்னா, நான் ஒரு படம் தயாரிச்சேன் 2006 காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சேன். சார் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்து ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பையன் வந்து இதே மாதிரி ஒரு கதையில சார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 மணி நேரம் சாரோட வந்து நான் இருந்து அந்த படத்தை பார்த்தேன். பேரரசு சார் சொல்லி ஆகணும், திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆடை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான், அதே புடிச்சு கெட்டுங்கடா அப்படின்னு அந்த வசனம் பேசினேன். திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நான் நடிச்சேன். என்னுடைய முதல் படம் வந்து ரமணா. கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் ஒரு 247 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 54 சீரியல் நடிச்சிருக்கிறேன். பேரரசு சாரோட அந்த திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நடிச்சேன். அவருக்கு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ். அப்புறம் எங்களுடைய சக கலைஞர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமா அப்பா மீடியா ரிஷி சார். இந்த அப்பா மீடியாவில் நான் நிகழ்ச்சி ஒண்ணு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். திரை விமர்சனம், உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சார் கூட எனக்கு கூப்பிட்டு அழகா வந்து சொன்னார், இந்த மாதிரி தாங்க அந்த சினிமா விமர்சனம் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த தொழில இருக்கிறோம், அது நெகட்டிவா இருந்தா கூட அதை வந்து சூசகமா நாசுக்கா அதை வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா அங்க திறமையான சார் வந்து 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே படம் பண்ணியிருக்கிறாங்க ரிஷி சார். இந்த பாடல் எங்க அப்பா என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சது, விஷுவலா வந்து மிரட்டியிருந்தாங்க. எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம வருங்காலத்துல ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க. அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளால முடியாது, இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம். ஒரு பாடல வந்து நம்ம லிப்சிங் எல்லாம் நம்ம தான் கொடுத்தா. நான் ஒரு பாட்டு வந்து பாடினேன் ஒரு 2 நாள்ல நைட்டு. அந்த மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வழி ஆயிட்டாரு. நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த லிப்ப பிடிக்கிறது. ஏன்னா வசனம் பேசிக்கலாம், ஈஸியா வசனம் பேசிக்கலாம், ரியாக்ஷன் கொடுத்துடலாம். அந்த பாடலுக்கு வந்து அந்த லிப்பு கொடுக்கறது, அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது பாக்யராஜ் சாருக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த வயசுல அவங்க வந்து கரெக்டா வந்து லிப்சிங் கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். பாப்பா சொல்லிட்டு பாப்பா, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் அப்பா, அது சார் சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து டெபியூட் அப்படின்னு. உண்மையிலே வந்து தமிழ்ல ஒரு உன்னதமான ஒரு சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பா தான். கண்ணீர் எல்லாருக்குமே தெரியும், அப்பாவோட வேர்வை யாருக்குமே தெரியும். அம்மா கொடுக்கிற முத்தம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா அப்பாவோட கஷ்டம் துயரம் வந்து தெரியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், என்ன மைக்க கொடுத்தீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க.
ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு இது அப்படிங்கிறது. அலெக்சாண்டர் உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய ஒரு போர் வீரர். பாரசீக மன்னனை எதிர்த்து போய் போர் செய்யும் போது அவருக்கு வந்துட்டு ஜுரம் வந்துருது, காய்ச்சல் வந்துருது. அப்போ அந்த பாரசீக மன்னனுடைய வைத்தியர் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்க்க வர்றாரு. வைத்தியம் பார்த்துட்டு ஒரு மருந்து அவருக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ வந்து ஒரு படைவீரன் குதிரையில வேகமா வந்து ஒரு ஓலையை கொடுக்கிறாரு. அந்த ஓலையில பிரிச்சு பார்த்தா, எதிரி நாட்டுல உள்ளவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த ஓலையில எழுதி. இவர் அத படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த மருந்து கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு அந்த வைத்தியத்தை. பிலிப் அப்படிங்கிறார். அந்த மருந்தை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த ஓலையை படிச்சு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கேட்கறாங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எதிரி நாட்டுல உள்ளவங்க வந்து எதுவும் கொடுத்தா வந்து சாப்பிடாதீங்க, ஆனா நான் அதை வந்து மருந்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க அப்பா பேரும் பிலிப்பு தான், அதனால பிலிப்புங்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. அது அந்த அப்பாவுக்கு அந்த பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதனால வந்து என்ன, எங்க ஊர்லயே ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. இதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். திருநெல்வேலி நேட்டிவ். முதல் மரியாதை படத்துல வந்து பாரதிராஜா சார் வந்து வச்சிருப்பாருல, அந்த கிளைமாக்ஸ்ல பெரியவர் ஐயா சிவாஜி சாரோட உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராதாமா ஜெயில இருந்து வந்து அந்த காலை அப்படி வச்ச உடனே அந்த உயிர் போகும் பாத்தீங்களா. அதே மாதிரி எங்க ஊர்ல உண்மையிலே நடந்தது. திருநெல்வேலியில ஒரு அப்பா, 2 பசங்க, ஒரு பொண்ணு. அவர் இறக்கும் தருவாயில வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டு அண்ணாமார்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொத்து பிரிக்கும் போது நகை பிரிக்கும் போது நகையை கொடுக்கல. இந்த 2 பசங்க மட்டும் எடுத்துட்டாங்க. இவா இனிமே அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, பாம்பே போயிட்டா. அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க கடைசி பால் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க, அவருக்கு வந்து திருநெல்வேலி அல்வா தான் ரொம்ப பிடிக்கும், அந்த அல்வாவை கரைச்சி கொடுங்க உயிர் போயிடும் அப்படின்னு. அல்வா கரைச்சி கொடுக்குறாங்க. அது குடிச்சு அவர் ஏப்பம் விட்டு உயிர் போகல. அடுத்து இன்னொரு அப்பாவோட நண்பர் சொல்றாரு, அவர் பிரேஸ்லெட் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, தங்கத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஒரு பிரேஸ்லெட் எப்படியாவது வாங்கி போடுங்க கையில உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதை போட்டு பார்த்தாங்க, நடக்கல. அப்புறம் அவருக்கு வந்து மண்ணு இடம் வந்து எல்லாம் பார்த்து ரொம்ப ஆசை, மண்ணை கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதையும் பார்த்தாங்க, ஒண்ணுமே போகல, உயிர் போகல, இழுத்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சா, ஏய் முட்டாள், உங்க அக்காவை வர சொல்லுங்கடா, அவ வந்தா உயிர் போகண்டா அப்படின்னு. பாம்பேல இருந்து பிளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து அந்த அப்பாவை வந்து அந்த அப்பாவோட உள்ளங்கையை பிடிச்சி அப்பாவும் அப்படி பாக்குறாரு. கண்ணுல இருந்து 2 கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. அந்த அப்பாவுக்கு 1000 கற்பனைகள் அந்த கையிலையும் அந்த கண்ணிலையும் தெரியுது. அந்த பொண்ணு பிறக்கும் போது உள்ள சந்தோஷம், அந்த பொண்ணு சடங்காகும் போது உள்ள ஆனந்தம், அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழுது போகும்போது இவர் அழுக இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட எல்லா விஷயங்களும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. சினிமா மாதிரி பிளாஷ் கட் வந்துட்டு போய் உள்ளங்கையில அமுக்குறாரு அப்பா, உயிர் போகுது. அந்த உள்ளங்கையில அவ்வளவு 1000 விஷயங்கள் இருக்கு. அதான் அப்பா, தட் இஸ் அப்பா. இந்த லட்சணாவுக்கு அப்படி ஒரு அப்பா வந்து கிடைச்சிருக்கிறாரு ரிஷி. தான் வராத சினிமாவில், தான் சாதிக்க முடியாத சினிமாவில் தன் பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் சினிமாவில் இருக்கிறதுக்கு வந்து பெரிய கொடுமை. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், சிவனுடைய பார்வை இல்லைன்னா நம்ம எல்லாம் அரிதாரம் பூசிருக்க முடியாது. நம்ம எல்லாம் சிவனோட பிள்ளைகள். மேக்கப் போடுற ஒவ்வொருத்தருமே சிவனோட பிள்ளைகள். கடைக்கன் பார்வை இல்லைன்னா நம்ம எல்லாம் மேக்கப் போட முடியாது, அரிதாரம் பூச முடியாது. ஒரு எஸ்பியோ, ஒரு கலெக்டரோ, ஒரு ஹையர் ஆபீசரோ ரோட்ல போனா தெரியாது. சினிமா நடிகர் நம்ம ரோட்ல போனா தெரியும். அது நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை அந்த சினிமா நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ஆர்வத்துக்கு இசையமைத்த நம்மளுடைய சந்தோஷ் சாய் அவர்களுக்கும், அப்புறம் வந்துட்டு ரெஜி,
கணேஷ் ஒளிப்பதிவு அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் இயக்கிய திரு ரிஷி அவர்களுக்கும் முக்கியமாக இந்த பாடலில் நடித்த லக்ஷனா ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கோங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க ஐயா பேரரசு சார் எல்லாமே கரெக்டா சொல்லுவாரு, செய்வாரு. எங்க தலைவருக்காக ஒரு பாட்டு எழுதினார். வந்துட்டாரு வந்துட்டாரு வாத்தியாரு வந்துட்டாரு, பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்குன்னு எழுதியிருந்தாரு. ஆனா அது நடக்கல, ஒரு வருத்தம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துங்க, குறை இருந்தா மனுஷன்.